ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய சுவாமிநாதன் அனந்தராமன். ஸோ இப்போ வந்துட்டு மகாநதியில் ரொம்பவே கலக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்வேன். ஸோ தொடர்ந்து இப்போ கொஞ்சம் சீரியல்ஸ் தான் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு சீரியலுமே அவருக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கெரியர் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ், இவருடைய ஆக்டிங் கெரியர் அதாவது சீரியல் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து 2019 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ், மிதுன ராசி அப்படின்ற ஒரு சீரியல், அதாவது நம்முடைய கலர்ஸ் கன்னடாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபஸ்ட்டு சீரியலே 900+ எபிசோட்ஸ் கிட்ட வந்து போயிருந்துச்சு. எஸ், 2019 இருந்துட்டு 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் இவருடைய சீரியல் வந்துட்டு 900+ எபிசோட்ஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ். ஸோ அந்த சீரியலுடைய சக்ஸஸை தொடர்ந்து தான் நம்ம தமிழில் வந்துட்டு காற்றுக்கண்ணை வெளியில் வந்து அவர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ அங்கே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்த்து தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சீரியல் வந்துட்டு அவர் டைரக்ட் சீரியல் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து சீரியல் நடிக்கல. இதுக்கு முன்னாடி இந்த சீரியல் வந்துட்டு காற்றுக்கண்ணை வெளியில் வந்துட்டு தர்ஷன் தான் வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தார். பட் அவர் வந்து மூவி ஆஃபர்னால அவர் குவிட் பண்ணதால அந்த கேரக்டருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் சுவாமி வந்து தமிழில் வந்து இண்டஸ்ட்ரியில் கம்பேக் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாரு. ஸ்டார்டிங் டேஸில் அவருக்கு வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரை இவ்வளோ வந்து பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தர்ஷனுக்கு வந்து அந்த டைம் வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை கிளி சீரியலே வந்துட்டு பாதியிலே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம் இருக்கும்போது தான் தர்ஷனுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக காற்றுக்கண்ணை வெளி அமைஞ்சது. அந்த சீரியல் வந்து அவர் விலகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து வராரே நல்லா பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குரிய ஆடியன்ஸ் இருந்த நேரத்தில் அப்படிலாம் இல்லைங்க, என்னுடைய திறமையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இதை ஜானியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக அந்த சூர்யா அப்படின்ற ஒரு கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. ஸோ அவ்வளோ ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஜ் ஃபர்ஸ்ட் சீரியல்லே அவருக்கு தமிழில் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறது பெரிய விஷயம். ஏன்னா கன்னடாவில் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க அந்த ஒரு சீரியலுக்கு. அது தொடர்ந்து தமிழ்லையுமே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஃபேன் பேஸ் கிடைச்சது அப்படிங்கிறது அவருக்குமே ஒரு நல்ல ஒரு பிளஸிங் அப்படின்னு தான் நானுமே சொல்வேன். ஸோ தமிழில் இந்த 2வது சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போதே பேரலாக தெலுங்குலையுமே வந்துட்டு ஒரு சீரியல் பண்ணியிருந்தாரு. எஸ், நுவ்வு நேனு பிரேமா அப்படின்ற ஒரு சீரியல் இப்போ தமிழில் வந்துட்டு நீ நான் காதல் அப்படின்ற ஒரு டைட்டில் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த சீரியலுடைய ரீமேக் வெர்ஷன், அதாவது தெலுங்கு வெர்ஷன் தான் வந்துட்டு அங்கே போயிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா நம்மளே இங்கே ரீமேக் பண்ணோம். ஸோ அதனால் அந்த சீரியல் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. எஸ், அந்த சீரியலில் மெயின் லீடாக வந்துட்டு அவர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. எஸ், 2022 இப்போ 2024 வரைக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எஸ், அந்த சீரியலில் ஹீரோவாக தெலுங்குலையுமே கால் பதிச்சிருக்காரு. அங்கேயுமே நல்ல ஒரு ஹிட் அப்படின்றது தான். ஏன்னா எல்லா சீரியலுமே ரொம்ப நாள் போயிட்டு இருந்திருக்கு. அதை தொடர்ந்து இப்போ நம்ம தமிழில் வந்துட்டு காற்றுக்கண்ணை வெளி முடிய மகாநதியில் வந்து அவர் கமிட் பண்ணியிருக்காங்க. எஸ், இங்கே இவர் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து மகாநதியிலுமே போயிட்டு இருக்கு. அதாவது மகாநதியுடைய ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா சுவாமியுடைய என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி, பின்னாடி ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வெர்ஷனாகவே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு டிஆர்பியிலுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அது முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா 3 லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ஒரே லாங்குவேஜ்ல ஒரு 3 சீரியல் பண்ணுறது ஹிட் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். 3 லாங்குவேஜில் 3 சீரியல் பண்ணி அந்த 3மே ஹிட் கொடுக்கறது, லாங் ரன்னிங் கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நிறைய சீரியல்ஸ் வந்து குட்டியாக என் பண்ணிடுவாங்க. ஒரு சில சீரியல்லாம் 300 எபிசோட் 400 எபிசோட என் பண்ணிடுவாங்க. எல்லா சீரியலும் ஒரு 800+ எபிசோட்ஸ்க்கு மேலே கொண்டு போகிறதுலாம் வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்ஸில் நம்ம சக்ஸஸ் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் இவருக்கு காற்றுக்கண்ணை வெளியில் கிடைச்சிருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய ஆக்டிங், அவருடைய அந்த ஸ்கில் அப்படிங்கிறதா. ஸோ ஒவ்வொரு ஃபேன்ஸுடைய கமெண்ட்ஸ்மே எடிட் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, லைக் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய விஷயம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க அதை. ஸோ அந்த ஃபேன்ஸ்க்கு அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவர் சைட்லேருந்து இருக்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஜஸ் அவருக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய சீரியல்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு டிஆர்பியில் வருதோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஆன்லைனில் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரீச் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்குமே நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம சார்பாக அடுத்தடுத்து அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அவரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.